ஓகே கைஸ், இது தான் நான் தங்க போகிற ரூம் 455. இப்போ இதில் கார்டு தந்துருக்குறாங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு பட்ஜெட் ரூம் தான். ஓகே, பட்ஜெட் ரூம் தான். நான் இந்த ரூம் எப்படி இருக்கிற உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் ஒரு டபுள் பெட், மற்றது உங்களுக்கு இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஷ் லைட்டை போடுவோம், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றது இதால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸ் இரவு நேரத்தில் இப்படி இருக்குன்னு பாருங்கள், அமைதியாக இருக்குது. எங்களோட கார் நாங்கள் முன்னால் தான் பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இரவில். ஸோ நாங்கள் முன்னால் பார்க் பண்ணியிருக்கோம். என்ற காலையில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளிக்கிடுவோம். ஸோ இது தான் ரூம். மேலே ஏசி இருக்குது, ஒரு சின்ன டிவியும் இருக்குது. ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குது பார்ப்போம். பாத்ரூம் ஷவர். ஸோ இதுதான் இந்த பட்ஜெட் ரூம். இந்த பட்ஜெட் ரூமோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நாளைக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 130 யூரோ வந்தது, பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து ஒரு நாள் இரவு தங்குறதுக்கு. ஸோ இது வந்து பாரிஸ் இல்லை, ஃப்ரான்ஸில் முல் ஹவுஸுன்ற ஒரு சிட்டியில் தான் இந்த ஹோட்டல் இருக்கு, இபிஸ் ஹோட்டல் இதோட பேர். ஓகே காய்ஸ், நாளைக்கு ஃப்ரூஸ்ட்டுக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், காலையில் ஃப்ரூஸ்ட்டு ஒரு பேன் கேக்கும் காஃபியும் ஜூஸும் ப்ரெட்டும் எடுத்துலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். நினச்ச மாதிரி ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கையில் ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இது தான் நாங்கள் பின்னால் இருக்கிறத நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். அதுக்கு முன்னாலே எங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைச்சது. இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், இரவு பார்க் பண்ணுறதுக்கு காசு எடுக்க இல்லை. ஸோ காய்ஸ், நான் திரும்ப வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ்.